Hi friends, welcome to Rangish FX Trader. So இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு ட்ரேடிங் வீடியோ கிடையாது, இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. ஸோ என்ன அவேர்னஸ் வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த உலகத்துல யாரை கொன்னாலும் பரவாயில்ல, யார் எப்படி போனாலும் பரவாயில்ல, நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு இன்னும் நிறைய மக்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தங்க கிட்ட நானும் ஒரு சின்ன அமௌண்ட் ஏமாந்துட்டேன். ஸோ இந்த அமௌண்ட்டை பற்றின விஷயம் இது கிடையாது, பட் வந்துட்டு ஒரு ஸ்கேம் இதுக்குள்ளே நடக்குது அண்ட் இந்த ஸ்கேமுக்கு நிறைய பேர் சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறது தான் ஃபுல் வீடியோவாக இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் ஒரு 5-6 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுதான் என்னோட ரெக்வஸ்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கேம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஹெல்ப்பும் பண்ணுறாங்க. ஸோ அதை கண்டிப்பாக நம்ம கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ நீங்கள் இந்த உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, ஓகேவா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் ஃபுல்லாக சொல்லிடுறேன். ஸோ ஒரு 2 வீக்ஸ் பேக் இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரு வீடியோ வந்துருச்சு. ஸோ நான் வந்துட்டு ஷார்ட்ஸ் வந்துட்டு சும்மா பார்த்துட்டு இருக்கிறேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் ஷார்ட்ஸ் பார்க்குறப்ப எனக்கு வந்து ரீல்ஸ் ஓடிட்டு இருக்கு. ஸோ அந்த ரீல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வருது. ஸோ என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸ் ஹேர் ஆயிலோட ஒரு வீடியோ வருது. ஸோ அந்த ஃபேமஸ் ஹேர் ஆயிலை நான் கீழே மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ அது வந்து ஒரு ப்ரொமோஷன் வீடியோ. அதில் வந்து ஒருத்தங்க வந்து பேசுகிறாங்க. ஸோ கொஞ்சம் நல்ல இன்ஃப்ளூயன்சர்னு வைங்களேன். ஸோ பேசுகிறாங்க, அவங்க இந்த மாதிரி வீடியோ போடுறாங்க, இந்த ஹேர் ஆயில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு பை 1 get 1 ஃப்ரீ ஆஃபர் கூட நம்ம கொடுக்குறோம், பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஓடுது. ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன பண்ணுறேன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 டைம்ஸ் இந்த வீடியோ பார்க்குறேன். அகைன் அண்ட் அகைன் எனக்கு இந்த வீடியோ சஜெக்ஷன்ஸில் வந்துட்டே இருக்குது. ஓகேன்னு சொல்லிட்டு நானும் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு கொஞ்சம் ஹேர் கம்மியாக இருக்குது, பை பண்ணி ஹேரை வந்துட்டு கொஞ்சம் க்ரோ பண்ணிடலாம் சொல்லிட்டு நான் பை போடுறேன். ஸோ பை போடுறப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போச்சு, ஸ்மைலி ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போச்சு. ஸோ அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு கேஷ் ஆன் டெலிவரி ஆஃபர் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அண்ட் வந்து என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா பை 1 get 1 ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ ஓகே, பை 1 get 1 ஃப்ரீன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் போய் பார்க்குறேன். உள்ள பெரிய லெவலில் கான்டாக்டர்ஸ் அந்த மாதிரி எந்த டீட்டெயிலும் இல்லை. பட் ஓகே, அந்த வெப்சைட்டை பற்றின கொஞ்சம் நல்ல இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டை வந்துட்டு ஷாப்பிஃபை வந்துட்டு பவர் பண்ணியிருக்காங்க. ஷாப்பிஃபை வந்து பவர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு ஒரு நல்ல வெப்சைட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் திங்க் பண்ணிட்டு ஓகே பை பண்ணலாங்கிற மாதிரி. அப்பவும் நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ நான் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணாமல் கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்து பே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், கேஷ் ஆன் டெலிவரியில் ஒரு ரேபிட் ஹேர் ஆயில் ஆர்டர் போடுறேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் எனக்கு எந்த ஒரு காலும் வரல, எனக்கு அந்த ஆர்டர்ஸ் மெசேஜஸ் எதுவுமே வரல. 2 வீக்ஸுக்கு அப்புறம் எனக்கு கார்ட்லேருந்து மார்னிங் ஒரு மெசேஜ் வருது, இந்த மாதிரி உங்களோட ரேபிட் ஹேர் ஆயில் வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வருது, ஸோ டெலிவரி இன்னைக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் வருது. ஸோ அந்த மெசேஜ் கீழே போட்டுறேன், ஓகேவா? ஸோ அந்த மெசேஜில் சொன்ன மாதிரியே நான் ஓகே இன்னைக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு கார்ட்லேருந்து ஒரு கொரியர் ஒரு மேம் என்கிட்ட கூப்பிட்றாங்க. மேம் என்கிட்ட கூப்பிட்டு பேசுகிறாங்க, சார் இந்த மாதிரி கொரியர் கொண்டு வந்துட்டு இருக்கேன், நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு. ஓகே மேம், நான் வீட்டில் தான் இருக்கேன், நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டுறேன். அவங்க வீட்டுக்கு வந்துட்டு என்கிட்ட ஒரு பார்சல் கொடுக்குறாங்க, ஓகேவா? ஸோ அந்த பார்சல் பார்க்குறப்பவே எனக்கு ஒரு சின்ன டவுட், ஓகேவா? ஸோ நான் அப்போ அவங்க கிட்ட சொல்கிறேன், மேம் நான் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு பே பண்ணுறேன்றேன். இல்லை சார் அந்த மாதிரி கிடையாது, நான் ஆல்ரெடி டெலிவரிங்கிற மாதிரி ஏதாச்சும் பண்ணுவாங்களா அவங்க. ஸோ அது எனக்கு என்னன்னு தெரியல, நான் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு காசு கொடுத்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க, என் முன்னாடி வச்சு ப்ராப்ளம் இல்லை அப்படி சொன்னாங்க. நானும் சரி ஓகே மேம் சொல்லிட்டு 500 rupees நான் பே பண்ணிட்டேன். ஸோ அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டை நான் போட்டுட்டு இந்த பாக்ஸை அவங்க ஃப்ரண்ட்லேருந்தே ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இது எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்மைல் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஸோ 2 அட்ரஸ் என்னோட அட்ரஸ், ஃப்ரம்ல பார்த்தீங்கன்னா சோல்டு பை smileshop.co.in கஸ்டமர் கேர்னு போட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பர் போட்டுறேன். வேற எந்த ஒரு அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரியில் 499 ரேபிட் ஹேர் ஆயில் பை 1 get 1 ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு பார்சல் எனக்கு வந்துச்சு. ஸோ இந்த பார்சலை நான் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு, ஸோ எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்தால் அவங்க ஃப்ரண்ட்ல வச்சு நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணி இந்த பார்சலை நான் பார்க்குறப்ப எனக்கு இதுக்குள்ளே இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் கிளீனர், ஓகேவா? நான் ஆர்டர் போட்டது ஒரு ஹேர் ஆயில், அதுவும் பை 1 get 1 ஃப்ரீல ஒரு ஹேர் ஆயில் நான் ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ அந்த இடத்துல எனக்கு கிடைச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் கிளீனர். ஸோ அந்த கிளாஸ் கிளீனர் கிடைச்சப்ப நான் சீரியஸாக நான் வந்துட்டு கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டேன். ஸோ ஓகே அதை நான் சொல்கிறேன், டென்ஷன் ஆகிட்டு நான் அந்த மேம் கிட்ட கேட்குறேன், மேம் இது என்ன மேம் அப்படின்னு கேட்குறேன். அவங்க சொல்கிறாங்க, சார் என்ன சார் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது சார் இதை பற்றி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நான் சொல்கிறேன், மேம் இது நான் ஆர்டர் பண்ணது கிடையாது, நான் ஆர்டர் பண்ணுறது ஹேர் ஆயில், நீங்கள் பாருங்கள் உங்கள் ஸ்டிக்கர் கூட அந்த மாதிரி தான் நீங்கள் பில்லிங் பண்ணியிருக்கீங்க, இதுக்குள்ளாட்டி இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கிளீனர் இருக்கே அப்படின்னு நான் கேட்குறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இதை பற்றி எனக்கு தெரியல, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டுக்குள்ளாடி போயிட்டு ரீஃபண்டுங்க மாதிரி ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்றாங்க. நானும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த மேம் நிற்கிறப்பவே நான் அந்த ஸ்மைலி ஷாப் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு ரீஃபண்டுக்கான ஆப்ஷன்ஸ் தேடுறேன். அதுக்குள்ளே எந்த ஒரு ரீஃபண்டுக்கான ஆப்ஷன்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அண்ட் அகைன் நான் வந்துட்டு மெயில் பண்ணுறதுக்கான ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் கிடைக்குமான்னு சொல்லிட்டு நான் அகைன் அண்ட் அகைன் அங்கே இங்கே வெப்சைட்லாம் போய் தேடி பார்க்குறேன். எனக்கு பெரிய எந்த ஒரு டீட்டெயில்ஸும் கிடைக்கல. ஸோ அப்போ நான் இந்த மேம் கிட்ட சொல்கிறேன், அந்த கார்ட்டில் உள்ளவங்க கிட்ட நான் சொல்கிறேன், அதாவது இது வந்துட்டு ஏதோ ஒரு ஸ்கேமர்ஸ் தான் பண்ணியிருக்காங்க கண்டிப்பா. ஏன்னா வந்துட்டு இவங்க வந்துட்டு பெரிய அளவில் எதுவுமே பண்ணல. பட் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல அந்த ஸ்மைலி ஷாப்புங்கிற ஒரு வெப்சைட் இருக்கு, அதை வந்து பவர் பை ஷாப்பிஃபை பண்ணியிருக்காங்க. இப்போ ஷாப்பிஃபை வந்துட்டு பவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா அதை வந்துட்டு வெரிஃபை பண்ணாமல் பண்ணியிருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அந்த இடத்துல நான் அந்த கார்ட்டில் சொல்றேன், ஸோ மேம் இதை வந்துட்டு நீங்க ரிட்டர்ன் பண்ணிருங்க, ஏன்னா இதுல வந்துட்டு கரெக்டான ஒரு ஃப்ரம் அட்ரஸ் கூட இல்லை, சோல்டு பைன்னு சொல்லிட்டு சும்மா .com தான் போட்டுருக்காங்க தவிர ஒரு இதை நீங்க ரிட்டர்ன் பண்ணிருங்க. ரிட்டர்ன் பண்ணிட்டு எனக்கு காசு கூட இப்போ தேவையில்லை, நீங்க ரிட்டர்ன் பண்ணிருங்க, எனக்கு மேபி காசு கொடுக்குற மாதிரி ஏதாச்சும் அப்டேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு. அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, இல்லை சார் அந்த மாதிரி பண்ண முடியாது,
இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் நிறைய வருது. அப்போ நான் கேட்குறேன் மேம், எதுக்கு நீங்கள் இ-கார்ட்லேருந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? இது நீங்கள் ஒரு பிளாக் மார்க்கில் வச்சுக்கலாம் அந்த வெப்சைட்டை. அரியில் வந்துட்டு இந்த மாதிரி வருது அப்படின்னா அதை ரிட்டர்ன் நீங்கள் பண்ணலாம், நீங்கள் நினச்சா பண்ணலாம் தானே, எங்கேருந்து வருது அப்படின்னு தெரிஞ்சா நீங்கள் ரிட்டர்ன் பண்ணலாம் தானே கேட்குறப்ப, இல்லை சார் நீங்கள் வேணா எங்கள் மேனேஜர் கிட்ட பேசுங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க நம்பர் போட்டு கொடுத்தாங்க. ஸோ நான் அவங்க கிட்ட பேசுகிறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இல்லை சார் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, ரிட்டர்ன்லாம் பண்ண முடியாது, உங்களால் முடிஞ்ச ஏதாவது வெப்சைட்டில் போய் நீங்கள் ரீஃபண்ட் பண்ணிக்கோங்க, எங்களால் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. நான் அப்போ சொல்கிறேன், மேம் நீங்கள் வந்துட்டு இதை பாருங்கள், நீங்கள் நினச்சா ரீஃபண்ட் பண்ணலாம், எனக்கு அமௌண்ட் வந்துட்டு நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு எனக்கு அமௌண்ட் கொடுக்கலாம்னு பரவாயில்ல, பட் இந்த மாதிரி பட்டவங்கள விடக்கூடாது, நீங்கள் வந்து ரீஃபண்ட் பண்ணி ஏதாச்சும் ஒரு பிளாக் மார்க் பண்ணுங்கன்னு. இல்லை சார் இந்த மாதிரி நிறைய நடக்குது தேர்ட் பார்ட்டி ஆப்ஸில், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இ-கார்ட்டில் அந்த மேனேஜர் மேம் என்கிட்ட சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ நான் அந்த இடத்துல இருந்து சரி ஓகேன்னு நான் அப்போ சொல்கிறேன் அந்த மேம் கிட்ட, மேம் இது எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும், அங்கே நான் பண்ணிக்கிறேன்றேன். அவங்க அலட்சியமாக சொல்கிறாங்க, ஓகே பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இ-கார்ட்டில் உள்ளவங்க சொல்கிறாங்க. நல்லா நோட் பண்ணி அந்த இ-கார்ட்டில் உள்ளவங்க. ஸோ அப்புறம் நான் வந்துட்டு வெப்சைட் நிறைய வெப்சைட்டில் போய் சர்ச் பண்ணுறேன், இது ரீஃபண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் தேடுறேன், எங்கேயுமே எனக்கான இதுக்கான ரீஃபண்ட் ஆப்ஷனுமே கிடைக்கல. இதில் கான்டாக்டர்ஸ்னு கஸ்டமர் கேர் ஒரு நம்பர் கொடுத்துருக்கான். இதுக்கு கால் பண்ணியாச்சுன்னா ஒன்னே ஒன்று மட்டும்தான் பேசுது, என்ன அப்படின்னா ஹிந்திக்கு வந்து 1 அழுத்தணும், அப்புறம் வந்துட்டு இங்கிலீஷ்க்கு வந்துட்டு +2 அப்படிங்கிற மாதிரி, ஹிந்திக்கேலியே எக் தபாயே ஃபார் இங்கிலீஷ் +2 அப்படிங்கிற மாதிரி சொல்லுது, தவிர வேற எந்த ஒரு டீடைல்ஸுமே வரல. நம்ம எந்த நம்பர் ப்ரெஸ் பண்ணாலும் எங்கேயுமே போகல. ஸோ எனக்கு இந்த ஸ்கேம் பண்ணவனை பற்றி கூட எனக்கு பெரிய அளவில் கவலை இல்லை. ஒரு 500 ரூபாய் ஏமாத்திட்டு போயிட்டான் அப்படிங்கிற பற்றி கூட கவலை. இதுக்கு இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறாங்கிறது எனக்கு நிஜமாக நம்பவே முடியல. அதுவும் இ-கார்ட் வந்துட்டு இவங்களை அவங்க நினைச்சாச்சுன்னா கண்டிப்பாக இதை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் என்னங்கிற பார்க்கல. இது எங்கேருந்து வந்துச்சுங்கிறது கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியாமல் இருக்காது. ஸோ அப்படி ஒரு பார்சலும் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அதை வெரிஃபை பண்ணாமல் அவங்க பண்ண மாட்டாங்க. எங்கேருந்து வருது அப்படிங்கிற ஒரு வெரிஃபிகேஷன் இல்லாமல் அவங்க பண்ண மாட்டாங்க ஒரு இ-கார்ட்டில். ஸோ இந்த மாதிரி வெரிஃபிகேஷன் இல்லாமல் நடந்திருக்கு. அண்ட் பவர்டு பை ஷாப்பிஃபை அப்படின்னு சொல்லிட்டும் அந்த வெப்சைட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ இது மேற்கொண்டு இது என்ன பண்ணணும், எங்கே மூவ் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ சைட் இதை எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற கண்டிப்பாக உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சிருக்கும் இது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. எனக்கு இந்த காசு மேட்டரில் நான் அகைன் மறுபடியும் சொல்லிடுறேன், எனக்கு இதில் உள்ள அந்த 500 rupees எனக்கு ஒரு மேட்டரே கிடையாது. பட் இதுக்கெல்லாம் இந்த ஸ்கேமர்ஸ்க்குலாம் இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு ஃபேமஸாக இருக்கிற ஒரு இ-கார்ட்டும் ஒரு ஃபேமஸாக இருக்கிற ஒரு ஷாப்பிஃபையும் இந்த ஸ்கேமர்ஸுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. ஸோ இதில் என்ன நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இதில் ரீஃபண்ட் அப்படிங்கிறது ஒருவேளை டேமேஜ் ஆயிருக்கு, ஏதாச்சும் ஒன்று பண்ணியிருக்கு, அது ஓகே. ஸோ இதில் என்ன இது, ஆனால் ஆர்டர் பண்ணது ரேபிட் ஹேர் ஆயில், ஸோ வந்து கிளாஸ் கிளீனர். ஸோ இதுலேயுமே ரேபிட் ஹேர் ஆயில் போட்டிருக்கு. இதுக்கு நம்ம கால் பண்ணி கேட்டாலுமே எந்த அவங்க கான்டாக்டர்ஸ் டீட்டெயில்ஸ் எதுவுமே இல்லை, வெப்சைட்டில் உள்ள இமெயில் அட்ரஸ் எதுவுமே அங்கே இல்லை. ஸோ அப்போனா கண்டிப்பாக இது ஒரு ஸ்கேமர்ஸ் பண்ணுற வேலை தான் இருக்கும். ஸோ அப்புறம் இந்த .comக்குள்ளே போய் பார்த்தாச்சுன்னா இதில் ஒரு 29 ப்ராடக்ட்ஸ் மட்டும் செல்லிங்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு இன்ஸ்டாகிராமில் அட்வர்டைஸ்மெண்ட்டும் போட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து யாரும் ஏமாந்து போகாதீங்க. அண்ட் இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த இ-கார்ட்டில் உள்ளவங்களுக்கு இது கண்டிப்பாக தெரியும், இது என்ன பண்ணலாம், இந்த ஸ்கேமர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியும். அண்ட் இந்த ஷாப்பிஃபை வந்துட்டு இந்த மாதிரி வெப்சைட்டை வந்து பண்ணக்கூடாது. ஸோ இது வந்துட்டு அவங்க பண்ணணும்னா கண்டிப்பாக அவங்கள ஒரு பெரிய ஆஃபீஸருக்கு இந்த வீடியோ போய் சேர்றது வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. உங்களால் இதுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் என்னால் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணுறது மூலமாக இதை பற்றி தெரிஞ்சவங்க யாராச்சும் கண்டிப்பாக எனக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி காண்டாக்ட் பண்ணுறவங்க கீழே தெரியுற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஸோ இதுக்கான ஆக்ஷன் என்ன எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். ஸோ நான் மறுபடியும் சொல்லிட்டேன், காசு ஒரு மேட்டரே கிடையாது. பட் இந்த மாதிரி ஸ்கேமர்ஸ் யாரையும் ஏமாற்றக்கூடாது. அண்ட் இந்த ஸ்கேமர்ஸுக்கு ஃபேமஸான இருக்கிற இந்த மாதிரி வெப்சைட்ஸ்கள் சப்போர்ட் பண்ணவே கூடாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஓகேவா?